ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். உலகில் முதல் ஏடிஎம் மிஷினை கண்டுபிடித்தது யார்? இந்தியாவில் ஏடிஎம் மிஷின் எப்போது வந்தது தெரியுமா? வாங்க இதை பற்றி பார்க்கலாம். 1926ஆம் ஆண்டு இந்தியாவில் மேகாலயா மாநிலத்தில் உள்ள ஷிலாங்கில் பிறந்த ஜான் அட்ரியான் ஷெப்பர்ட் என்பவரால் ஏடிஎம் மிஷினை கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த யோசனை அவருக்கு எப்படி வந்தது என்றால், ஒரு நாள் பண தேவைக்காக வங்கிக்கு செல்லும் போது வங்கி மூடப்பட்டதால் அவரால் பணத்தை எடுக்காமல் ஏமாற்றத்துடன் வீடு திரும்பினார். இந்த நிகழ்வுக்கு பிறகு பல ஆராய்ச்சிகளின் மூலம் ஒரு மிஷினை கண்டுபிடித்தார். அதன் பிறகு 1967ஆம் ஆண்டு ஜூன் 26ஆம் தேதி லண்டனில் உள்ள என்பில் என்ற நகரத்தில் இந்தியாவில் பிறந்த ஜான் அட்ரியான் ஷெப்பர்ட் என்பவரால் கண்டுபிடிக்க ஏடிஎம் மிஷின் நிறுவப்பட்டது. முதலில் ஏடிஎம்மில் இருந்து 10 யூரோ மட்டுமே எடுக்க முடிந்தது. ஆனால் வங்கி மூடினாலும் பணம் எடுக்க வசதியை பெற்றிருந்தது. மக்கள் மத்தியில் இது ஒரு நல்ல வரவேற்பை பெற்றிருந்தது. இந்தியாவில் எப்பொழுது நிறுவப்பட்டது? ஏடிஎம் கண்டுபிடிக்கப்பட்டு 20 ஆண்டுகள் கழித்து, அதாவது 1987ஆம் ஆண்டு மும்பையில் உள்ள சாஹர் சாலையில் உள்ள HDFC வங்கியில் முதல் முறையாக ஏடிஎம் மிஷின் இந்தியாவில் நிறுவப்பட்டது. அதன் பிறகு இந்தியா முழுவதும் லட்சக்கணக்கான மெஷின்ஸ் பயன்பாட்டிற்கு வந்தது. இதையடுத்து நீண்ட வரிசையில் நிற்பதை குறைத்து 24 மணி நேரமும் பணத்தை எடுக்க வழிவகை செய்தது.